இங்கே நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஃப்ளாட் ஃபீட்டுன்னு சொல்றாங்கல்ல சார், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வருதா? இல்லை நீங்கள் அது அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் ஒன்றும் எக்ஸ்பிளைன் இல்லை. பண்ணீங்கன்னா ஃப்ளாட் ஃபீட்டுங்கிறது நம்ம பிறக்கிறப்போ அது எல்லாருக்குமே வந்து செப்பக்கால தான் இருக்கும். சின்ன குழந்தைகள வயிற்றில் இருக்கிறப்போ அது வந்து இதாக தான் இருக்கும், ஃப்ளாட் ஃபீட்டாக தான் இருக்கும். ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்ச் வர ஆரம்பிச்சிடும். நம்ம எதுக்காக அந்த ஆர்ச் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய வெயிட்டை வந்து பாதத்தில் நம்மளுடைய பாடி வெயிட் எல்லாம் இறங்கி கரெக்டாக பாதத்து வழியாக கிரவுண்டுக்கு போகுது. ஸோ அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக போகுங்கிறது தான் அந்த ஆர்ச்சோட மெயின் இது. ஓகே, புரியுது சார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஃப்ளாட் ஃபிட் வருதுன்னா மசில் இம்பேலன்ஸ், லாக்ஸிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மசில் லாக்ஸிட்டினால் அந்த ஃப்ளாட் ஃபிட் வரலாம். 2 டைப் இருக்குது. ஒன்று மசில் இம்பேலன்ஸ்னால வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போனி காசஸ்ன்னு இருக்கும். ஸோ இது போனி காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாதத்தில் உள்ள எலும்பு வந்து ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்து அது ஃப்ளாட் ஃபிட்டாக இருக்கும். இந்த மசில் வந்து லாக்ஸிட்டினால வர்றது பார்த்தீங்கன்னா அதனால ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது, பெயின் ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் வந்து என்ன பின்னாடி லேட்டராக வந்து இந்த குதிகால் வலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கலாம். மசில் லாக்ஸிட்டினால வர்றதை வந்து எப்படி ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸ் இல்லைன்னா ஷூஸ் வந்து அந்த மீடியல் ஆர்ச் வச்ச மாதிரி உள்ள கஸ்டமேடாக பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது வந்து சால்வபிள் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இருக்கு.